ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த சீசனில் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் கேட்ச் ட்ராப் அப்படிங்கிறது அதிகமாக நடக்குதுங்க. எல்லா டீமுமே இதுக்கு கேட்ச் ட்ராப் பண்ணுறாங்க. எந்த டீமுமே விதிவிலக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய கேட்ச் ட்ராப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி முகேஷ் குமாரும் அஷ்டோஸ் சர்மா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் மோதிருப்பாங்க. அந்த சமயம் ஒரு எதிரணி வீரராக இருந்தாலுமே கூட அவங்களுக்காக ரோஹித் சர்மா துடிச்சு போயிருப்பார், கத்திருப்பார் அவங்க. ஏன்னா அந்தளவுக்கு நேருக்கு நேர் மோதிருப்பாங்க. அப்போ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிருப்பார் ரோஹித் சர்மா. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மும்பைக்கும் டெல்லிக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா 20 ஓவரில் 205 ரன்கள் சேர்த்துருப்பாங்க மும்பை இந்தியன்ஸ். இதில் ரோஹித் சர்மா ஒருத்தர் மட்டும்தான் அந்தளவுக்கு நல்லா ஆடலை. ஹர்திக் பாண்டியா சரியாக ஆடலை. பாண்டியா 4 பந்தில் 2 ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பார். பட் பாண்டியா இந்த மேட்ச் அடிக்கலை அப்படின்னாலுமே கூட இதுக்கு முந்தின மேட்சஸ் மும்பை தோற்றுருந்தாலுமே கூட பாண்டியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இப்போ ரோஹித் பாண்டியா இவங்களை தவிர்த்துட்டு ரிக்கல்டன் 25 பந்தில் 41 ரன், சூரியகுமார் யாதவ் 28 பந்தில் 40 ரன், திலக் வர்மா 33 பந்தில் 59 ரன், 6 4 3 6 வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டார். அதே மாதிரி நமன்தீர் இவரும் நல்லா ஆடியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி நிறையா மேட்சஸ் ஆடியிருந்தாலும் நிறையா சீசன் ஆடியிருந்தாலும் இந்த சீசனில் நல்லா பெட்டராக ஆடிட்டுருக்காரு. 17 பந்தில் 38 ரன், 3 4 2 6ன்னு நமன்தீரும் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பியிருக்காரு இந்த மேட்ச்சில். திலக் வர்மா அவரை நம்ம சொல்லியே ஆகணுங்க. லாஸ்ட்டு 2 கேம்ஸில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு மேட்ச்சில் திலக் வர்மா கடைசி நேரத்தில் அந்த 19வது ஒரு கடைசி பந்தில் திலக் வர்மாவை ரிட்டையர் அவுட் முறையில் பாண்டியா வெளில அனுப்பிட்டு உள்ளே சாந்தனர் வர சொல்லியிருப்பார். ரீசன் என்ன அப்படின்னா திலக் வர்மா ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக ஆடியிருப்பார். அந்த மேட்ச்சில் பெருசாக ரன்கள் சேர்த்துருக்க மாட்டார். பெரிய ஷாட் ஆடுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டிருப்பார். அதனால ஹர்திக் பாண்டியா இன்சல்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி அவர் வெளில அனுப்பி வச்சார். அப்போ இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனப்போ திலக் வர்மாவுக்கு அவ்வளோ நல்லா போகலை. ஏன்னா ஃபஸ்ட்டு 4 கேமில் அவர் 84 பந்தில் 95 ரன் மட்டும்தான் அடிச்சிருந்தார். ஸ்ட்ரைக் ரேட்டும் கம்மியாக தான் இருந்துச்சு, 113.1 இந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடிட்டு இருந்தார். பட் அடுத்த 2 கேமில் இப்போ இந்த டெல்லிக்கு அகென்ஸ்டாக கேமு, இதுக்கு முன்னாடி கேமு, இந்த 2 கேம்லையும் பார்த்தீங்கன்னா 62 பந்தில் 115 ரன், ஸ்ட்ரைக் ரேட் 185 வச்சிருக்காரு. அப்போ திலக் வர்மா ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ மும்பையில் ஆல்ரெடி சூரியகுமார் யாதவ் மாஸ் பண்ணுவார். அவர் கூட சேர்ந்து இப்போ திலக் வர்மா உள்ளே வந்துட்டார் அப்படின்னா வேறு லெவலில் ஒரு மிடில் ஆர்டர் மும்பைக்கு செட் ஆகும். மும்பையில் இப்போதைக்கு இருக்க ஒரே பிரச்சனை ரோஹித் சர்மா தான். அந்த ஓப்பனிங் அந்த பயங்கரமான டேஞ்சரஸான ஒரு ஸ்டார்ட்டை ரோஹித் சர்மா கொடுக்குறாரு. ஒரு 20 ரன்னை தாண்ட மாட்டாரு, அதுக்குள்ளே அவுட் ஆகிறாரு. ரோஹித் மட்டும் ஒரு 30 40 இந்த மாதிரி பவர் பிளேயில் அடித்து கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் டீம் ஃபார்ம் ஆயிடுவாங்க. மும்பை கண்டினியூஸாக ஒரு 4 கேமில் தோற்றுருந்தாலுமே கூட எல்லா கேம்லையுமே டஃப் கொடுத்து போராடி தான் தோற்றுருக்காங்க. அதனால் டீம் இன்னுமே ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறை மும்பை கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா என்னதான் 59 ரன்கள் அடிச்சிருந்தாலுமே கூட அவருக்கு 2-3 கேட்சஸ் ட்ராப் பண்ணாங்க. அதுவும் கேட்ச் விட்டதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபார்மில் நல்ல ஃபீல்டர்ஸை கேட்சை மிஸ் பண்ணாங்க. ஒரு கேட்ச் அந்த ஃப்ரேசர் மெக்கர்க் மற்றும் ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். கேட்ச் யார் பிடிக்கிறதுன்னு தெரியாமல் ட்ராப் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டோஸ் சர்மாவும் முகேஷ் குமாரும் நேருக்கு நேர் கேட்ச் பிடிக்கிறப்ப மோதி இருப்பாங்க. கேட்ச் ட்ராப்பு. அந்த சமயம் தான் ரோஹித் சர்மா பதறி போயிருப்பார். ஏன்னா 2 பேரும் மோதின வசி அவர் ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துருந்தாலுமே கூட டென்ஷன் ஆகி எதிரணி வீரருக்காக பதறி போய் என்னன்னு பார்த்துருப்பார். ரொம்ப ஒரு அட்டென்ஷன் கொடுத்துருப்பாரு. நன்றி.